மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பை கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ என்ற அருமையான அன்னையினுடைய பாடலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புள்ளங்களே, அன்னைக்கு வணக்கத்திற்குரிய இந்த மாதத்திலே நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களின் வாயிலாக உங்களை சந்தித்து உங்களோடு பேச ஆவலாக இருக்கிறோம். அந்த விதத்திலே இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ஃபாதர்? உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஃபாதர். ரொம்ப இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்காங்களா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். முதற்கண் உங்கள் ஜபத்துக்காகவும் அதே போல் எங்களுடைய ஜபத்துக்காகவும் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுவீங்க. இப்போது மகிழ்ச்சியாக இருக்காங்க ஃபாதர். ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காத்திருக்கிறோம். தொடர்ந்து வேண்டிங்க ஃபாதர். வேண்டிக்கிறேன் கட்டாயம். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இறையன்னையின் வணக்கத்திற்குரிய மாதத்தில் நம்ம சந்திக்கிறோம் ஃபாதர். மாதாவின் மாதம் தொடங்கிருச்சு. ஸோ இறையின் வணக்க மாதம். இன்னொன்று வந்து இன்றைக்கு முக்கியமான நாள் இல்லைங்களா? இந்த வாரம் ஆமாம் ஃபாதர், ரொம்ப முக்கியமான நாள். அதுவும் குறிப்பாக நாளைக்கு உழைப்பாளருடைய இது கொண்டாடி இருக்கிறோம். தமிழகத்தினுடைய தலையெழுத்து என்ன என்பது நிர்ணயிக்கப்பட இருக்கிறது. பல காரியங்கள் இந்த மாதம் வந்து சும்மா அப்படியே பரபரப்பான இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. எல்லாம் நல்லவையாக அமையட்டும். கடவுளுடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். கண்டிப்பாக வருகின்ற புதிய எல்லா தலைவர்களும் யாராக இருந்தாலும் மக்கள் நலம் கருதி மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி, ஆண்டவர் சொன்ன மாதிரி நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பான். ஆடுகளும் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கும். தன் மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய தியாக சிந்தனையோடு வாழக்கூடிய, எதற்கும் தமிழ்நாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மக்களையும் எந்த விதத்திலும் யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு நல்ல ஒரு தலைவர் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே சொல்ல போனால் இளைஞர்கள் தான் அதிகம். எந்த நாட்டிலையும் இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா முதியவர்கள் தான் அதிகம், இளைஞர்கள் இல்லை. ஏன்னா அங்கே யாரும் குழந்தையை பெற்றுக்கிறதில்ல. அது எவ்வளோ பெரிய நிலை பாருங்கள். ஐரோப்பிய நாடுகளில் எல்லா நாடுகளிலும் இளைஞர்கள் என்பதே இல்லை, அந்த இதே இல்லை. எல்லாமே வந்து எபோவ் 60, 70, 80 அப்படி தான் வந்து அங்கே இருக்கிற மக்கள் தொகை. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 29க்கு கீழே இருக்கிறது அவங்க தான் பெரிய மக்கள் தொகையாக இருக்கிறாங்க. இது நம்மளுடைய பெரிய சக்தி. அது வந்து ஒரு நாடு இன்னும் இளைய சமூகத்தை அதிகமாக பெற்றிருக்குன்னு சொன்னால் அந்த நாடினுடைய பலமே அதுதான். கண்டிப்பாக பலவீனமும் அதுதான். ரெண்டுமே அதான். அந்த இளைஞர் சமூகத்தை வந்து நல்ல வழியில், நியாயமான வழியில், உண்மையான வழியில், நாகரிகமான வழியில் தங்களுக்கு இருக்கின்ற அந்த கடவுள் கொடுத்த அந்த இளமையை நல்ல முறையில் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் தங்களுக்கும் முறையாக பயன்படுத்தக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்கும்போது அந்த நாட்டுடைய வளர்ச்சி வேறு அபரிவிதமாக இருக்கும். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் கூட ரொம்ப நாள் கண்ட கனவு இல்லை அது இளைஞர்கள். அதனால் அவர்களை முறைப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்கள் நமக்கு வேணும். ஏன்னா அவ்வளோ பெரிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, என்ன செய்யக்கூடாது, என்ன சிந்திக்கணும், எப்படிப்பட்ட அவர்கள் பேசுகின்ற பேச்சு வழக்கு எப்படி இருக்கணும், எவ்வளோ நாகரிகமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம். அது வந்து ரொம்ப இப்போது சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நம்ம வரோம் பார்க்க போகும்போது யாராவது சின்ன பசங்களோ இல்லாட்டி இளைஞர்களோ வந்து அவங்கள பெரியவங்கள மதித்து நல்லா பாசமாக நல்லா பேசி வரவங்கள மரியாதை செலுத்தி இருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து யார்ப்பா அந்த பையன், யார் என்ன நல்ல பையனாக இருக்கிறானே, நல்ல பிள்ளையாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சும்மா அங்கே வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு தனியாக போட்டுக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு, இல்லை பொம்பளை பிள்ளைய வந்து எல்லோரும் கேட்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஓவராக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா? ஒரு சில லிமிட்டு, சமூகத்திற்கான ஒரு லிமிட்டை கடந்து எல்லாம் போகும்போது யார் அந்த பிள்ளை, யார் அந்த யார் எந்த குடும்பம் அவங்களா, ஐயோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான சூழல் மாறணும். அதற்கு வந்து தலைவர்கள் தான் வழிகாட்டணும்.
தலைவர்கள் வந்து நல்ல வழிகாட்டணும், நல்ல ஆளுமைகளை வந்து முன்னுதாரணமாக காட்டணும். எவ்வளோ ஆளுமைகள், இந்த தமிழ் சமுதாயம் மாதிரி பெற்ற ஆளுமைகள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆன்மீகத்திற்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பகுத்தறிவாக இருக்கட்டும், இல்லை நல்வழியாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், தியாகமாக இருக்கட்டும், சமூக பார்வையாக இருக்கட்டும், சமூகத்திற்காக உழைப்பதாக இருக்கட்டும், எல்லாம் இல்லை நமது தாய்மொழிக்காக அர்ப்பணிக்க அதற்கான நிறைய காரியங்களை எழுதியவர்களாக இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளுமைகள் இருக்கிறாங்க. அவங்கள உதாரணமாக காமிச்சு பார்ப்பா உடனே மாதிரி அவங்களாம் இருந்திருக்காங்க, செஞ்சுருக்காங்க, நிறைய நம்ம சமூகத்திற்காக செஞ்சுருக்காங்க. அவர்கள் வழி வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும். அவர்கள் தவறு செய்யும்போது போட்டு ரொம்ப இது பண்ணாமல் அவங்கள வந்து என்ன தவறு என்பதை அவர்கள் உணரும்படியாக அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வழிகாட்டணும். அவங்கள உடனே போய் நொட்டம் சொல்லிக்கிட்டு அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போது அது அப்படி இல்லாமல் செய்வது சரிதான், இன்னும் சரியாக செய்யலாமே. அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம், அதன் வழியாக அவர்களை நாம் உற்சாகப்படுத்தும் பொழுது அவங்க இன்னும் சிறப்பாக சரி பரவாயில்ல, தவறே செஞ்சிருந்தாலும் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க, நல்ல முறையில் போகிறதுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க என்று அவர்கள் உணர்வுபூர்வமாக உணர்கின்ற விதத்தில் அவர்களை முறைப்படுத்தணும். இது வந்து இந்த அடுத்து வருகின்ற இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசு இவைகளிலே கவனம் செலுத்த வேண்டும். கல்வி, ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு, தியாகம், தாய்மொழிக்கான அர்ப்பணிப்பு, நம் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, இந்த காரியங்களிலே இளைஞர்களும் இளம் பெண்களும் அவர்கள் ஈடுபாட்டோடு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஊட்டி வளர்க்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது வந்து ஒரு அரசு தான் செய்யணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் தூக்கி அரசு கையில் நம்ம விட்டுற முடியாது. இதற்கு வந்து பெற்றோர்களுக்கும் நிறையா பொறுப்பு இருக்கிறது, பெரியோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியர் பெருமக்களுக்கு பொறுப்பு, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இது ஒரு இடத்துல ஒரு குப்பை கிடக்குதுன்னா முனிசிபாலிட்டி என்ன செய்யுது, இவங்க என்ன செய்கிறாங்க, துப்புரவு செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் அந்த குப்பையை நம்மளே எடுத்து போடலாமே. அதனால் இதை யாரும் இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், இது அவங்க பொறுப்பு, இவங்க பொறுப்பு அப்படின்னு தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது. இது எல்லாருடைய பொறுப்பு, தனி மனித பொறுப்பு. எல்லா தனி மனிதர்களும் அரசோடு ஒத்துழைக்கின்ற பொழுது அரசுக்கு இன்னும் வேலைகள் எளிதாகிறது, அவர்கள் இன்னும் நிறைய தூரம் பயணிக்க முடிகிறது, இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய முடிகிறது. அப்போ இதில் வந்து இது ஒரு கூட்டு பொறுப்பு. பெற்றோர்கள், பெரியோர்கள், சமூகங்கள், ஊர் தலைவர்கள், நாட்டாமைகள், ஊர் பெரியவர்கள் எல்லாருமே இதில் வந்து பொறுப்பு இருக்குது. எல்லாரும் இணைந்தது, ஏரியா கவுன்சிலரு, இது வார்டு பொறுப்பாளர், இதில் வந்து எல்லாருமே இணைந்து அரசோடு ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக நாம் செயல்படுகின்ற பொழுது நம்ம இப்போவே நம்ம டாப்பில் தான் இருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் வேறு லெவலுக்கு நம்ம வந்து போகணும். ஆமாம், இன்னும் போவோம். போதுமா? சிறப்பான ஒரு அதுக்காக நாமளும் நம்ம தொலைக்காட்சி வழியாக நிறைய வேண்டுதல்களையும் நம்மளால முடியலும் ப்ரோக்ராம் செய்து கொண்டு சிறப்பாக செய்கிறோம் ஃபாதர். ஸோ அதை அங்கீகரிக்கும் வண்ணமாக நம்முடைய முதல் கடிதமாக ஃபாதர் ஜஸ்மின் ரோபர்ட், நார்வே ஜஸ்மின் அக்கா ராபர்ட், அவங்க ஒரு வித்தியாசமாக எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய தமிழில். ஆமாம், ஜஸ்மின். வந்ததும் தந்ததும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இயக்குனர் தந்தைக்கும் ஏனைய அருட்தந்தையர்களுக்கும் ஓயாமல் பணி செய்யும் அத்தனை உறவுகளுக்கும் தம்பி போஸ்கோவிற்கும் நோர்வேவில் இருந்து என் பாசமான வணக்கங்கள். சூழ்நிலைகள் நம்மை வேரோடு தகர்த்தெறியும் போதெல்லாம் விசுவாச விழுதுகளாக இறைவனோடு நம்மை இறுக பற்றி கொள்ள செய்கிறது நமது மாதா தொலைக்காட்சி. தவக்கால நிகழ்ச்சிகள் அத்தனையும் முத்துக்கள். புனித வாரம் என்பது எங்களது விசுவாச வாழ்வின் மிக முக்கியமான காலமாகும். இயக்குனர் தந்தையே, அந்த வாரத்தில் தாங்கள் எம்மோடு தங்கி ஆண்டவரின் பாடுகள், மரண, உயிர்ப்பு ஆகியவற்றை ஆழமாக தியானித்து வழிபாடுகளை அர்த்தமுள்ள வகையில் நடத்தி திருப்பலிகளை ஒப்பு கொடுத்தீர்கள். தாங்கள் நடத்திய வழிபாடுகள் கிறிஸ்துவின் பாடுகளின் ஆழத்திற்கு அழைத்து சென்றன. சிலுவையின் அர்த்தம், தியாகத்தின் மகிமை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இவற்றை நாங்கள் புதிதாய் அனுபவிக்க காரணம் தாங்களும் ஜகனும் இருந்தீர்கள். தங்களின் வார்த்தைகளும் வழிநடத்தலும் வெறும் சடங்குகளை தாண்டி எங்கள் உள்ளங்களை கவர்ந்த ஆன்மீக அனுபவமாக மாறின. காலநிலை காரணமாக தங்களுடைய நலம் குறைவாக இருந்தபோதும் முழுமையாக எல்லாவற்றிலும் பங்கு பற்றி வழிநடத்தியமைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது மொழியும் சமயமும் கலையும் பண்பாடும் எமது நீண்ட வரலாற்றின் விழுதுகள்.
எமது தாய் மண்ணில் ஆழமாக வேரூன்றி நிற்பவை, எமது வாழ்விற்கு ஆதாரமாக நிற்பவை என்பதை உணர்ந்து காலத்தின் தேவை அறிந்து கலை ஊடாக இறைபணி ஆற்றி வரும் யாழ் திருமறை கலாமன்றம் வழங்கிய காவிய நாயகன் என்ற திருப்பாடுகளின் காட்சி மிக மிக அருமை. அற்புதமான படைப்பு. பாத்திரங்களாகவே வாழ்ந்தார்கள். அவரவருக்குரிய பாத்திரங்களை கச்சிதமாக பொருந்தும் வகையில் அவர்களிடமிருந்து நடிப்பாற்றல் மிக இயல்பாக வெளிப்பட்டது. இந்நிகழ்ச்சியை பார்த்தபோது என் தாய் மண்ணின் வாசனையை உணர்ந்தேன். இதை தயாரித்த யாழ் திருமறை கலாமன்றத்தினருக்கும் பங்கு பற்றி ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழும் எமக்காய் இதை ஒளிபரப்ப செய்த மாதா தொலைக்காட்சிக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் தந்தையே, மாதா தொலைக்காட்சிக்காக தாங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் இறைவனது துணையோடு வெற்றி பெறவும், பணி செய்யும் அத்தனை உறவுகளும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ அன்பும் ஜபமும் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நார்வேலிருந்து ஜஸ்மின். ரொம்ப 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 நன்றிக்கா. நார்வேயில் பெர்கனில் கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் திருவாளர் ராபர்ட். அவங்க உண்மையிலே அந்த குடும்பம் ரொம்ப கடவுள் மீது. ஏன்னா அவங்கள அவங்களுடைய அம்மா கனடாவில் மிசிசாகாவில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் ஆக்னஸ். அவங்க ரொம்ப வயதானவங்க. அவங்கள நான் 2017 போயிருக்கும் பொழுது அவங்களுடைய தமிழ் பங்கில் நான் அங்கே இந்த ரெட்ரீட் நடத்தினேன், தியானம், ஒரு 4-5 நாட்கள். அப்போ இவங்க முன் வரிசையில் இருப்பாங்க. பைபிள் என்ன கோட்டினாலும் உடனே எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப பக்தியான ஒரு அம்மா. ஸோ இவங்க வழியாக தான் இவங்க மகள்கள் 2 பேரையும் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அவங்க நார்வேயில் கல்யாணமாகி அங்கே திருமணமாகி அங்கேயே இருக்கிறாங்க. 2 மகன்கள். மூத்த மகன் கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு பியாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர குழந்தை இருக்கிறான். இதை யார் தூக்குனாலும் போக மாட்டாலாம். நான் தூக்கணுன்னு என்கிட்ட வந்துட்டேன் உடனே. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அருமையான ஒரு கத்தோலிக்க குடும்பம். எல்லாரையும் அன்பு செய்கிற, எல்லாருக்கும் உதவி செய்கின்ற ஏழைகள் பால். பொதுவாகவே இந்த இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை அங்கே பராமரித்து அவருடைய உறவுகளை அவங்களுடைய ஊரில் சொந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்கள பராமரித்து, அப்புறம் அங்கே ஏதாவது இந்த போரில் விதவையானவங்க, அவங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்களை இழந்தவங்க, கைகால் இழந்தவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிறவங்க இலங்கையில் அங்கே வாழ்கிறவங்க உதவி செய்கிறாங்க. இது நிறைய செய்கிறாங்க. மிகப்பெரிய தொன்று. ஆமாம் ஆமாம். அதை தாண்டி மாதா தொலைக்காட்சிக்கும் அவங்க உதவி செய்கிறாங்க. அதையும் தாண்டி மாதா தொலைக்காட்சிக்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற நமது ஈழத்தமிழர்கள் ரொம்ப மன நிறைவோடு நமக்கு உதவி செய்கிறாங்க. குறிப்பாக இப்போ நார்வேயில், லண்டனில், ஃப்ரான்ஸில், கனடாவில், இங்கே சுவிஸில் இந்த அமைப்புகள் அத்தனை மாதா மீடியா ஃபெலோஷிப் எல்லாமே இவர்களுடைய குழுமத்தில் இருந்தால் நமக்கு உறுப்பினர்களாக இருந்து நமக்கு வழிகாட்டியாக உதவி செய்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு தாராள எண்ணம், நம்ம அங்கெல்லாம் போயிட்டோம்னா அவர்கள் நம்மளை உபசரிக்கிற விதம், இவங்க மற்ற எல்லா குடும்பங்களும் மாதா தொலைக்காட்சின்னு நம்ம பார்த்தாலே மாதா தொலைக்காட்சி. இப்போ லண்டன்லாம் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு அவர்களுக்கு சந்தோஷம், ஆனந்தம். அந்த மக்களுக்கும் சரி, அங்கே இருக்கிற ஃபாதர் எல்மோவாக இருக்கட்டும், எல்லாருமே எவ்வளவுக்கு மேக்ஸிமம் நம்மளை உற்சாகப்படுத்த முடியுமோ, நம்மளை தாங்கி கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவங்களெல்லாம் நம்மளுக்கு யாரும் தெரியாது. நம்மளை இணைப்புகின்ற ஒரே ஒரு பாலம் இந்த மாதா தொலைக்காட்சி. அந்த மாதா தொலைக்காட்சி என்ற பாலத்தின் வழியாக நம்மை உறவுகளாக அவங்க பார்க்குறாங்க, நம்ம சொந்தங்களாக பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. அதெல்லாம் அங்கே தான் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வெளிப்பாடு, தூய ஆவியாருடைய செயல்பாடு இதெல்லாம் நிறைவாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது, கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால் நமது உறவுகளுக்கு, குறிப்பாக ஜஸ்மின் அக்கா மற்றும் ராபர்ட் மச்சான் தான் அவர் கூப்பிடுவேன், இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அவர்களுக்கும் மற்றும் நார்வே பெர்கனில் நம்மை அங்கே அழைத்த ஃபாதர் பீஷ்மர், ரெனே பீஷ்மர் அவரும் அங்கே இருக்கின்ற அந்த அந்த தமிழ் ஈழத்தமிழ் ஆன்மீக பணி மையம் அதை சார்ந்த என்ன சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்
அத்தனை பேருக்கும் மாதா தொலைக்காட்சி என்றும் கடன்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கிறது. நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த மாதா தொலைக்காட்சியை நீங்களும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். உங்களை குறிப்பாக ஜாஸ்மினுக்கு எனது வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீர்வாதம். தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த எப்பொழுதுமே நீங்கள் சந்திக்க போகும் அந்த தருணம் ஒரு அப்பா வீட்டுங்களுக்கு பார்க்குற மாதிரியான அவங்க வெளிப்படுத்துகிற விதம் அப்படியாக இருக்குது சார். அடுத்ததாக ஃபாதர், ரொம்ப நாட்களாக நம்முடைய தமிழ் புலவர் கடிதம் எழுதாமல் இருந்தார். தொடர்பு கொள்ளும்போது சில உடல்நல காரணமாக எழுதவில்லை அப்படின்னு சொன்னார். அவர் மகிழ்ச்சியோடு மீண்டும் எழுதியிருக்கிறாரு. எம் அலெக்சாண்டர் ஃபாதர், கோட்டாறுமறை மாவட்டம் பெரியகாடு பங்கிலிருந்து. மரியே வாழ்க, புன்னகை பூக்களை பூமி எங்கும் பரவ விட்டு, மின்னிடும் வைரமதை வீதி எங்கும் ஒளிர விட்டு, தென்னகம் சிறப்புறவே சீரான திலகமிட்டு, எண்ணகம் நிதம் எளியோன் எனை காக்கும் தாய் தமிழே முதல் வணக்கம் உமக்கே. நீண்ட இடைவெளிக்கு பின் கொஞ்சம் எட்டி பார்க்கிறேன். மாதா தொலைக்காட்சி வாயிலை தட்டி பார்க்கிறேன். தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களே நலமா? சகோதரர் போஸ்கோ அவர்களே நலமா? நலமையா. மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். பணி நிமித்தம் காரணமாக கொஞ்சம் பிணியால் அவதிப்பட்டேன். அதனால் மணி பிரச்சனை இருந்தாலும் இனி தொடர்ந்து வருவேன், எழுதுவேன். மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சிலவற்றை பார்க்க தவறினாலும் குழாய் மூலம் பார்த்து, அதாவது யூடியூப் மூலம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதம் தொடக்கத்திலேயே புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவோடு தொடங்கி கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். வண்ண வண்ண நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுகின்றன. வானில் அல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் இறைமகன் பிறக்கப் போகிறார். எல்லோர் இதயத்திலும் அவர் பிறக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மத்தேயு 18:12. அந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பல இருந்தாலும் பார்க்காமல் விட்டுவிடக் கூடாது என ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பது போல் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் எழுதும் கடிதங்கள், அவர்கள் பெற்ற நன்மைகள் யாவற்றையும் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்னை மரியாவின் அருளாசி எங்கும் நிலைக்கட்டும். மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. என்றும் அன்புடன் எம் அலெக்சாண்டர், பெரியகாடு பங்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப நன்றி. நீண்ட இடைவெளி இருந்தாலும் உங்கள் கடிதத்தை கேட்கின்ற பொழுது, வாசிக்கிறதை, உங்களது தமிழ், நமது தாய் தமிழினுடைய அந்த என்ன சொல்கிறது, அழகான அந்த அழகு தமிழை கேட்கின்ற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும். நாங்கள் உங்களுக்காக மன்றாடுறோம். நல்லா இருங்க, உற்சாகமாக இருங்க. உங்களுடைய பணி சேர்க்கணும். உங்களுடைய உடல்நிலை இன்னும் நல்ல, நீங்கள் நீடிய ஆயுளோடு நீங்கள் நல்ல நலமாக இருக்கணும். நாங்கள் எல்லாருமே மன்றாடுறோம். உங்கள் அழகான அற்புதமான இந்த பாராட்டுக்களுக்கு, ஆதரவிற்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் நன்றிகளும் ஜெபங்களும். கடவுளின் ஆசீர்வாதம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்ததாக ஃபாதர் திலகம் சேவியர் ஃபாதர், பத்தலகுண்டிலிருந்து எழுதினார். பிரைஸ் த லார்ட். முதன்மை செயல் அலுவலர் அருட்பணி டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வணக்கம். உங்கள் பயணங்கள், பணிகள் சிறப்புற எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சுகிறேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் தமிழ் ஜோ கல்பனா அலைபேசி பற்றிய தகவல்கள் இக்கால தலைமுறைகளுக்கு பயனறிந்ததாக அமைந்திருக்கிறது. பாராட்டுக்கள். வலையுலகம் 360 ஃபாதர் ஜெனித் சேகர் அவர்களின் தெளிவான விளக்கமான பயனுள்ள தகவல்கள் மற்றும் அருள்வாக்கில் அசத்தலான கருத்துக்கள், எடுத்துக்காட்டாக சம உரிமை, சமத்துவம் போன்றவற்றை ஒப்புப்படுத்தி கூறியதும், செல்களில் உள்ள பயன், அபாயம் பற்றி தெளிவுபடுத்தி கூறியது மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளவை. நன்றியும் பாராட்டுக்களும். தவக்காலம் தொடங்கி இன்று வரை நடத்தப்பட்ட சிலுவை பாதை பாடல்கள், 14 ஸ்தல சிலுவை பாதை பாடல் பாடிய யாழினி, பாப்டிஸ்டா அனைவரின் பாடல்களும் மிக அருமை. சிறப்பாக 2/3/2026 நண்பகல் 12:25 ஒளிபரப்பில் சிலுவைநாதர் இயேசுவின் பாடலை பாடிய சிறுமி குரலும் அபிநயமும் அப்பப்பா எத்துணை அருமை. சிறுமிக்கு உடல் நலம், ஞானத்திலும் இறைவன் அருள் பெற்று வாழ ஜெபிக்கிறோம். 10 வருடங்களாக சலேத் அன்னையின் திருத்தலத்தை சந்திக்க முடியாமல் இருந்த எங்களுக்கு தற்போது அன்னையின் ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலி ஆராதனையை காண எங்களுக்கு கிடைத்த அருளுக்கும் ஒளிபரப்பிய தங்களுக்கும் இறைவனுக்கும் கோடான கோடி நன்றிகள். அருட்பணி டேவிட் ஆரோக்கியம், அருட்பணி அடைக்கலராஜ் இருவரும் குரல் கொடுத்து நடத்திய சிலுவை பாதை பொருள் நிறைந்தது, அருள் நிறைந்ததா இருந்தது. இரும்பாலை யூதா ததேயு ஆலயத்தில் நடைபெற்ற ஆராதனை மிகவும் நன்றாக இருந்தது.
பேறு பெற்றவர் வாரத்தில் இடம்பெற்ற மைக்கேல் நிர்மலாவுக்காக தினமும் ஜெபிக்க உதவிய பேட்டி கண்டு ஒளிபரப்பிய ஃபாதர் அடைக்கலராஜ் அவர்களுக்கு நன்றி. மேலும் நலமா நலமா நிகழ்ச்சியில் உலகெல்லாம் போற்றும் வேளாங்கண்ணி பாடலை பாடிய காஞ்சிபுரம் வியாகுலமேரி ஆரம்பம் முதல் முடிவு வரை குரல் பிசிறின்றி அருமையாக இனிமையாக பாடிய சகோதரிக்கு உடனே வாய்ப்பளிக்க மனம் படைத்த தங்களுக்கு உளம் நிறைந்த நன்றிகள். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவே தகுந்த காலம். ஃபாதர் ஜோசப் அவர்களின் தவக்கால தியான மறையுரை வெகு அருமை. வார்த்தைகளால் எழுத இயலவில்லை. ட்ராக், ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபினிஷிங் பாயிண்ட், ஃபோக்கஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், காம்படேட்டிவ் ஸ்பிரிட், வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் நாட் சர்வன்ட், ராயல் ஃபேமிலி, ignorance, aeroplane, measurement, faith comes from listening to the word of God, nature, proof, manifest, rough and tough போன்று 10 பண்புகள் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒளிந்திருக்கும் அர்த்தங்களை குறித்து அலசி பார்க்கவே எவ்வளவு நாட்கள் ஆகுமோ. கோடான கோடி நன்றிகள் தந்தையே. அறம் செய் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கிறது. டாக்டர் ஷில்பா, சகோதரர் ரொசாரியோ பாராட்டுக்கள். மாதா டிவியில் உள்ள அனைவருக்கும் உயிர்ப்பு பெருநாள் வணக்கமும் வாழ்த்துக்களும். என்றும் அன்புடன் திலகம் சேவியர், பத்தலகுண்டு ஃபாதர். ரொம்ப 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 சந்தோஷமா இவ்வளோ ஆழமான கடிதம் நீங்கள் எழுதி அதை நாங்கள் வாசிக்க கேட்பது உண்மையிலே நீங்கள் மாதா தொலைக்காட்சியின் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் அது ஒரு மரியாதை இல்லைங்களா? இவ்வளவு அழகாக நீங்கள் இதை யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் அதில் இருக்கின்ற ஆழமான அர்த்தங்களோடு எழுதியிருப்பது உண்மையிலேயே பாராட்டிற்குரியது. உண்மையிலே உங்களுடைய நீங்கள் எவ்வளவுக்கு மதிப்புக்குரியவர்கள். ஏன்னா இன்னொருத்தவங்களை நம்ம பாராட்டுகின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள் என்பதை உங்களுடைய அந்த குணாதிசயங்களை உங்களது கடிதம் சொல்கிறது. அதனால் நீங்கள் மற்றவர்களை எவ்வளவு மதிக்கிறீர்கள், அன்பு செய்கிறீர்கள், நல்லதை பாராட்டுகிறீர்கள் என்ற அந்த நல்ல குணாதிசயம் இந்த கடிதத்திலிருந்து வெளிப்படுகிறது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி செயல்பட மக்களுக்கு நல்ல விதத்திலே நல்ல காரியங்களை கொண்டு செல்ல, குறிப்பாக அருட்தந்தை ஜோசப் போன்ற நல்ல திறமை வாய்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலை இவர்கள் எல்லாம் மாதா தொலைக்காட்சி ஊடாக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற பணியிலே இன்னும் சிறப்பாக செயல்பட நாங்கள் முயன்று கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு மன்றாடுங்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. நன்றி ஃபாதர். அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. அதே போல் இனி இதயங்கள் தொடர்ந்து நம்மை அவளுடைய ஜபத்தாலும் குறிப்பாக அவருடைய அன்பான வார்த்தைகளும் தாங்கி பிடிக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபித்து நம்ம நிறைவேற்றுவோம். நன்றிப்பா, நன்றி. இனி இதயங்களே, மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனம் நிறைந்த நன்றி, பாராட்டுகள். குறிப்பாக இந்த மே மாதம் முழுவதும் அன்னையினுடைய வணக்க மாதம், மிக சிறப்பான மாதம். இந்த வணக்க மாதம் அன்னையினுடைய பக்தி முயற்சி என்பது ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு பக்தி முயற்சி. அதில் மாதா தொலைக்காட்சி, ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இந்த வணக்க மாத பக்தி முயற்சின்றது எங்கள் ஊர்லலாம் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த மாதா சிறுவத்தை அலங்கரிப்பது, தோட்டங்களிலிருந்து மல்லிகைப்பூ கொண்டு வந்து எல்லாம் மல்லிகைப்பூவை யார் உடைய வணக்க மாத அந்த இதில் அதிகமான பூ பயன்படுத்தினாங்க அப்படின்னு பெரிய போட்டிலாம் இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா காணிக்கை வரிசை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். டெய்லி பங்கு சாமியார் கொண்டாட்டம் தான். அது ஒரு இதாக ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுவோம். வணக்க மாதம் வந்துட்டாலே எல்லாம் பரபரப்பாயிரும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு அந்த இது இல்லை, அந்த இது மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அது ரொம்ப அழகான ஒரு காரியம். இந்த மே மாதத்திலே வணக்க மாதம் கொண்டாடுவது, அன்னையை நாம் அவங்களை வணங்குவது, அவர்களை போற்றி புகழ்வது, அவருடைய குணாதிசயங்களை நாம் பற்றி கொள்வது. அதனால் அதில் மாதா தொலைக்காட்சி இந்த மிக தொன்மை வாய்ந்த பக்தி முயற்சியை மீண்டும் உங்களுக்கு தன்னுடைய முயற்சியின் வழியாக கொண்டு ரொம்ப இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பாண்டவருடைய அந்த பாடல் அதுவே எல்லாரையும் ஈர்த்து கொண்டு வருது. ஏன்னா அந்த பாடல் தான் நமக்கு தேவதாயின் மாதம் இது வல்ல அவர் அந்த ஒரு அழகான ரம்மியமான கம்பீர குரலில் அவர் அந்த பாட்டை கேட்ட உடனே எல்லாரையும் அப்படியே ஈர்த்துட்டு வந்துடுது. அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். அவரை கடவுள் மாதா தொலைக்காட்சி கொடுத்தது இன்னொரு பெரிய வரம். அதனால் எல்லோரும் பாருங்கள், ஜெபிங்க, அன்னையை வணங்குங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவங்கள வீட்டினுடைய தாயாக இருக்கும்படியாக அவர்களை மன்றாடி கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்க, அதை ஆதரிக்க நீங்கள் மறக்க வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டுகிறேன். இனி இதங்களே, இந்த வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து 3 நாட்கள்
12வது வகுப்பு, அதாவது +2 முடித்த மாணவர்கள் எந்த பகுதிகளை தேர்ந்து கொள்ளலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் உங்களுக்கு எந்த விதத்தில் மிக உதவியாக இருக்கும் என்று நாளையிலிருந்து இந்த வாரம் முழுக்க நிகழ்ச்சி, பெரிய வல்லுநர்களை, ஒவ்வொரு துறைக்கான வல்லுநர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை மாத தொலைக்காட்சி வழங்குகிறது. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கக்கூடிய வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள், பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்படும்படியாக உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உமது அன்பையும் உமது இரக்கத்தையும் உமது ஆசிரையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக எங்களது தமிழ்நாட்டிற்கும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கும், மக்களுடைய நலனுக்கும் நீர் நிறைவாக அருள வேண்டும். இந்த தமிழ்நாடு இன்னும் உயர வேண்டும். உமது அருளால் நிரப்பப்பட வேண்டும். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, உதவுகின்ற நல்ல மனநிலையோடு வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை நீ நிறைவார நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள், வாழ்த்துக்கள், உங்களுடைய ஜபங்களுக்காக நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து எங்கள் பணியை செய்ய இதுவே உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்குதுன்னு நான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600400. இணைய இதயங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.